ஹாய், ஷலோம். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த ஒவ்வொருத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வரவேற்கிறோம். ஒரு ஆராதனை மூலமா இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ள நம்ம கடந்து போலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாதுப்பா. தேங்க்யூ. நீங்க எங்களை ஒரு ஐஸ்வர்யவானா நீங்க உண்டாக்கியிருக்கீங்க. உம்முடைய ஐஸ்வர்யத்தையே நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. நாங்க ஐஸ்வர்யவானாகும் பொருட்டு நீங்க எங்க நிமித்தம் தரித்திரராயிருக்கீங்க. அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில அது நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. தேங்க்யூ. இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்த ஒவ்வொருத்தங்களையும் நான் உங்க கரத்துல தரேன்ப்பா. ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால நான் உங்களை பிளஸ் பண்றேன். உம்முடைய ஐஸ்வர்யத்தை நான் உங்க மேல பேசுறேன்ப்பா. நீங்க எங்களுக்கு தந்த ஐஸ்வர்யத்தை அவங்க மேல நான் பேசுறேன்ப்பா. தேங்க்யூ. ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். தேங்க்யூப்பா. இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுற வைகேஷன் அவங்க கரத்துல தரேன். அவன் மூலமா நீங்க பேசுறதுக்காக நன்றி. அவன் வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கறதுக்கு எங்க இருதயத்தை நீங்க தரங்க. அப்பா, எங்க இருதயத்துல போயிட்டு அது உமக்கு உகந்ததா அது பலன் தரட்டும்பா. தேங்க்யூ. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸை நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்க. உங்களுடைய அந்த டிவைன் லைட்டுக்குள்ள எங்களை வழி நடத்துங்கப்பா. பொருளாதாரத்தை குறித்து நீங்க வச்சிருக்கிற அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க. கிங்டம் ப்ராஸ்பரிட்டியில நாங்கள் மூவ் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
தேங்க் யூ ஃபாதர். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். தேங்க் யூ ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் லார்ட் இயேசுவா. ஆமென். ஷாலோம். உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த பொருளாதார மறுசீரமைப்பு கான்ஃபரன்ஸ்க்கு நான் உங்க எல்லாருமே வரவேற்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த கான்ஃபரன்ஸ்குள்ள போயிருவோம். ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் இந்த காஷ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மூலமா நம்ம வந்து வாரம் நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஹார்ட் ஹீலிங் பத்தி பார்த்தோம். இல்லன்னா எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். எப்படி வந்து ப்ராஃபஸிய வந்து நம்ம ரிசீவ் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய காரியங்கள குறிச்சு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 24 கான்ஃபரன்ஸ் கிட்ட பார்த்தோம். ரீசென்ட்டா கூட ஒரு ஹீலிங் சர்வீஸ் கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ எல்லாம் நெறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாரி நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கிறது வந்து இந்த பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதாரத்த பத்தி நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. அத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்டின்னா, அத பத்தி நம்ம தெரியல, சபை வந்து அத பேசல, அத வந்து சரியான விதத்துல அத பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா, உலகம் வந்து அத என்ன பண்ணும், அத ட்விஸ்ட் பண்ணி வேற மாரி கொண்டு போயிரும். ஸோ, அத பத்தி நம்ம பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால தான் அந்த பொருளாதார சீரமைப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஆ இதோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதோட நோக்கம் வந்து அத அத பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அத பத்தி முக்கியம். அதுவும் நம்ம பேசுறது வந்து பொருளாதார மறுசீரமைப்பு. அதாவது ரெஸ்டோரேஷன். பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஆத்தென்டிக் டிசைன் வச்சிருக்கிறார். அந்த டிசைன் வந்து என்ன ஆயிட்டு, ஃபாலுக்கு அப்புறம் மனிதனோட விழுகைக்கு அப்புறம் அது என்ன ஆயிட்டு, அதுவும் விழுந்து போயிட்டு, ஸோ அத வந்து நம்ம திரும்ப மறுசீரமைக்கணும். ஆண்டவருடைய ஆத்தென்டிக் டிசைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிசைனுக்கு ஏத்த மாரி அந்த பொருளாதாரத்த நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்டோர் பண்ணணும். அதற்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, ஆ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றதுன்னா, உலகம் வந்து பூமி வந்து அ ஒழுங்கின்மையும், வெறுமையுமா இருந்தது. ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அது வந்து ஒரு ஒழுங்கின்மையா இருக்குது. அது வெறுமையா இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த ஒழுங்கின்மையா இருக்குது, அது வெறுமையா இருக்குன்னா, அத அப்படியே விட்டுற மாட்டாரு. அத என்ன பண்ணுவாரு, திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவாரு. எப்படி வந்து பூமி வந்து ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பூமிய ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெஸ்டோர் பண்றாரு. 6 நாள் டைம் எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பூமிய மறுபடி ரெஸ்டோரேஷன் பண்றாரு. ஒரு வெளிச்சத்துக்குள்ள அத கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, மனுஷன உண்டாக்குறாரு. ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விழுந்து போயிருக்குது. ஸோ அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து மறுசீரமைப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஸோ அப்படி வந்து நம்ம ஏன் இந்த பொருளாதாரத்த நம்ம மறுசீரமைக்கணும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல இருக்குது. அது ஏன் நம்ம அப்படி ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு தெரிஞ்சா தான், அதோடைய பர்ப்பஸ் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அ அந்த பிசினஸ எப்படி ஆரம்பிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் 2வது தான். அதெல்லாம் ஒரு செகண்டரி கொஸ்டின் தான். ஒரு பிசினஸ் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்க, எங்க ஆரம்பிக்க அப்படிங்கிறது செகண்டரி தான். அதெல்லாம் கேள்வி. எங்க, எப்படி, எப்படிங்கிறதெல்லாம் அ ஒரு செகண்டரி கொஸ்டின்ஸ் தான். பிரைமரி கொஸ்டின் என்னன்னா, ஏன்? ஒரு பிசினஸ நம்ம ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஏன் அப்படிங்கிறது கேள்வி தான். அது வந்து ஒரு பர்ப்பஸ தீர்மானிக்குது. அதாவது நோக்கத்தை தீர்மானிக்கிறதா இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். ஆ ஏன் ஆரம்பிக்கணும் அவன் கேட்டான்னா, நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அதாவது நான் வந்து சும்மா இருக்கேன். அதனால நான் ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா நெறைய காசு வச்சிருக்கிறாரு. அதனால நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லன்னா என்ன வந்து நெறைய பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால நான் ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கிற காரணம் சொல்றாங்க. அப்படி இல்லன்னா, நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்தில நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன என்ன வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில நான் வந்து வளரணும். என்னோட ஜெனரேஷன் வந்து பொருளாதாரத்தில ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிசினஸ் மூலமா ஒரு விஷயங்கள் கத்துக்கணும். ப்ராஸ்பர் ஆகணும். அப்படிங்கிற நோக்கத்தில ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை இல்ல. அத விட்டுட்டு அவங்க ஹார்ட்ல இருக்கிற காயத்துல இருந்து தவறான நோக்கங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்காங்கன்னா, அது வந்து தவறான நோக்கத்தில ஆரம்பிக்கும்போது அந்த பிசினஸும் என்ன பண்ணும் கடைசில தவறா தான் முடியும். ஸோ, அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி இந்த பொருளாதார மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏன் வந்து தேவை? இதோட நோக்கம் என்ன? இது ஏன் நம்ம கேட்கறது மூலமா அதோட நோக்கத்த நம்ம வந்து கேட்கிறோம். ஸோ, அப்படி இதோட நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி ஆண்டவர் நெறைய விஷயங்கள ஆண்டவர் உண்டு பண்ணாரு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, வொர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆராதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் வந்து மனுஷன கிரியேட் பண்றாரு. ஸோ, அந்த இடத்துல ஆராதனைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆராதனை வந்து நாளடைவுல என்ன ஆயிட்டு ஃபாலுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஐடல் வொர்ஷிப்பா மாறிட்டு.
ஸோ எப்படி இந்த ஒர்ஷிப்னு ஆண்டவர் ஒரு விஷயத்த உண்டு பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒர்ஷிப் வந்து நாளடைவுல ஐடலா மாறிட்டு. இன்னைக்கு நெறைய பேர் நம்ம பார்த்தோம்னா, சில பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ வொர்ஷிப் பண்றாங்க. இல்லன்னா அவங்களோட குழந்தைய அத வந்து அது ஒரு ஐடலா மாத்திட்டாங்க. அதாவது அவங்கள நேசிக்கணும். நேசிக்கிறது தான் வொர்ஷிப்பு. நேசிக்கிறதுங்கிறத தாண்டி நெறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹியூமனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஹீரோவா இருக்கலாம். இல்லன்னா ஒரு பைக்கு, காரு என்னெல்லாமோ என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஐடலா மாத்தி என்ன பண்ட்டாங்க, அந்த வொர்ஷிப்போட ஒரு அ ஒரு கரப்டட் வெர்ஷன் தான் என்னது ஐடல். ஐடல்டரி. ஸோ ஐடல்டரி இருக்கிறதுனால வொர்ஷிப்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். 2மே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா 2க்கும் நோக்கம் தான் வித்தியாசம். ஸோ நோக்கம் மாறும்போது அதோட பர்ப்பஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. ஸோ நம்ம சரியான நோக்கத்துல நம்ம என்ன பண்ணணும் திருப்பணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்படி வொர்ஷிப் வந்து ஐடல்டரியா மாறுச்சு. அதே மாரி ஆண்டவர் வந்து மனுஷன் வந்து பெருகணும். இந்த பூமியில பெருகணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அவன் பலுகி பெருகணும். கணவன், மனைவி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே பலுகணும். ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக ஆண்டவர் குடுத்தது தான் என்னது? இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனா, அந்த செக்ஸ என்ன இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த ஃபால்க்கு அப்புறம் வந்து அத கரப்ட் பண்ணி ஒரு லஸ்ட்டா மாத்திட்டான். ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் அந்த மாரி சொல்லி திருமணத்துக்கு முன்னாடியான உறவு, திருமணத்துக்கு அப்புறம் வந்து தவறான உறவுன்னு சொல்லி ஆ பிசாசு வந்து சேம் எக்ஸாக்ட்டா அதே விஷயம் ஒண்ணுதான். ஆனா, அதோட நோக்கம் என்ன பண்ணுது? பிசாசு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டதுனால, அது வந்து தப்பா போயிருது. அதே மாரி தான் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஆ ஆண்டவர் வந்து மனுஷன் வந்து நல்லா திருப்தியா இருக்கணும். 2 பேரு ஆதாம், ஏவாள் 2 பேரு. அந்த 2 பேருக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய ஏதேன்ங்கிற ஒரு தோட்டத்த உண்டாக்குறாரு. அது வந்து பயங்கர ஒரு ப்ராஸ்பரான ஒரு இடம். அது போற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகுது. அது போற இடத்துல பொன் விளையுது. 4 நதிகள் போகுது இப்படின்னு சொல்லி, ஆண்டவர் ப்ராஸ்பெரிட்டிய மனுஷன் அத பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணாரு. ஆனா, ஃபால்க்கு அப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, அது வந்து ஒரு மெட்டீரியலிசமா மாறிட்டு. ஒரு பொருளாசை உண்டாகுன ஒரு காரியமா மாறிட்டு. ஸோ, அந்த இடத்துலருந்து நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப இந்த ஆத்தென்டிக் டிசைன் அப்படிங்கிற ஆண்டவர் இந்த பொருளாதாரத்தை குறித்து நமக்கு வைத்திருக்க சித்தத்துக்குள்ள நம்மளுடைய இருதயத்தை டியூன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அ கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஏன் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்துறோம்னா, பழைய மாதிரி நம்மளுடைய ஆத்தென்டிக் டிசைனுக்கு நம்ம திரும்புறதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கேள்வி ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியம். நீங்க இந்த விஷயம் இல்ல. எந்த விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாலும், நீங்க நாளைக்கு ஒரு மேரேஜ் பண்றீங்க. இல்லன்னா ஒரு விஷயம் படிக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்ணுங்க உங்ககிட்ட, "நான் ஏன் இத பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும்போது தான், அந்த கேள்வி ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் அதுக்கான பர்ப்பஸ தீர்மானிக்கிறதா இருக்குது. ஸோ, இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நம்ம இந்த ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, இன்னும் அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, அ நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 15வது வசனம் நம்ம எடுத்துப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 15வது வசனம். அ ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஸோ இதுல வந்து நான் முக்கியமா வந்து எந்த விஷயத்த நான் ஸ்ட்ரெஸ் பண்ண போறேன்னா, அ ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். இதுவே நம்ம வந்து கேஜேவி வெர்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகே. இதே வசனத்த நம்ம வந்து கேஜேவி வெர்ஷன் இங்கிலீஷ்ல நம்ம வாசிப்போம். "தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த புவர் இஸ் தேர் பாவர்ட்டி." அதாவது டிஸ்ட்ரக்ஷன் இதுல வந்து தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, கலங்குறது கலங்க பண்ணும். அதாவது வறுமை வந்து என்ன பண்ணுது? ஏழைங்களை கலங்க பண்ணுதுன்னு சொல்லி தமிழ்ல எழுதியிருக்காங்க. ஆனா, இங்கிலீஷ்ல மத்த வெர்ஷன்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அது வந்து அவங்கள அழிக்கிறதா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ வறுமை வந்து அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காரியமா இருக்குது. ஸோ அப்போ நம்ம வறுமைய வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வறுமைய வந்து ஒரு தாழ்மையான விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது. வறுமை வந்து தாழ்மை கிடையாது. வறுமை வந்து அதாவது ஏழ்மை, வறுமை எல்லாம் ரொம்ப வந்து லோயரான விஷயம். அத வந்து நம்ம வந்து என்ன கூட எது கூட கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, தாழ்மையான ஒரு விஷயம். ரொம்ப ஹம்பிளான ஒரு விஷயத்த கூட நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது. அப்போ வறுமைய வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாரி ஆதாமுக்கு எவ்வளவுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு, ஒரு ஏதேன் தோட்டத்த குடுத்திருந்தாரு. அந்த இடம் பயங்கர ப்ராஸ்பரா இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல வந்து பங்கு பெற்றதுனால, அந்த அறிவுக்குள்ள அவன் பங்கு பெற்றதுனால, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாவத்துல விழுந்துட்டாங்க. ஒரு டார்க்னஸ்ல விழுந்துட்டாங்க. ஸோ அந்த பாவம் அப்டின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, மரணம். ஆ மரண் அ பாவம்னா மரணம். பாவங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த மரணத்தோட அ என்னது ஃப்ரூட்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, "நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்" அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவன் வந்து சாப்பிட்டுட்டான். ஆனா அது இருந்தாலும் அவன் என்ன பண்ணான்? 900 வருஷம் உயிரோட இருந்தான். 960 வருஷம் கிட்ட அவன் என்ன பண்றான்? உயிரோட இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? "நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவேன்னு" சொல்லியிருக்கிறாரு. அப்போ அங்க என்ன நடந்துச்சு? மரணம் அவனுக்குள் பிரவேசித்தது.
ஸோ அந்த மரணம் தான் பாவம். அந்த மரணத்திலிருந்து வெளிப்படுற அந்த அதோடைய கனிகள் என்னதுன்னா பாவங்கள். அது வந்து நெறைய விதத்துல இருக்கு. நோய் நோய் அப்படிங்க மூலமா ஒரு கனி வருது. இச்சை மூலமா ஒண்ணு வருது. பொறாமை, கோபம், அந்த மாரி புறங்கூறுதல் இந்த மாரி நெறைய காரியங்கள் வருது. அந்த மாதிரி ஒண்ணு தான் என்னது, இந்த மரணத்தோட ஒரு வெளிப்பாடு தான் என்னன்னா வறுமை. ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா, இந்த வறுமை ஏழைகளின் வறுமையும் அவர்களை கலங்க பண்ணும். அதாவது அவங்கள அழிக்கும். அதாவது அவங்கள மரணத்துக்கு ஏதோ நம்மள அவங்கள கொண்டு போறதா இருக்குது. ஸோ இந்த மரணம் வந்து ஒரு பாவமா இருக்கிறதுனால, அந்த வறுமையும் நம்ம எப்படிதான் டீல் பண்ணுவோம்? ஒரு பாவமா தான் அத நம்ம டீல் பண்ணணும். அத வந்து நம்ம ஒரு தாழ்மையா டீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த இன்னும் நான் என்ன எதுக்குள்ள இருக்கேன், அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஏன் வந்து நம்ம வந்து ப்ராஸ்பர் ஆக வேண்டியது, நம்ம வந்து நம்முடைய பொருளாதாரம் வந்து மறுசீரமைப்புக்குள்ள போகணும். ஆண்டவர் உண்டாக்கின அந்த ஆத்தென்டிக் டிசைனுக்குள்ள நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்குது. இது வந்து நான் சொல்றது வந்து நார்மலா உலகத்துல இருக்க ப்ராஸ்பெரிட்டில. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஸ்பெரிட்டிங்கிறது ஆண்டவர் உண்டு பண்ணது. அத வந்து ஃபாலுக்கு அப்புறம் அது என்னவா மாறிட்டு, கரப்டடான விஷன் வந்து ஆ மெட்டீரியலிசம் பொருளாசை மாறிட்டு. நான் பொருளாசை குறிச்சு நான் பேசல. நான் பேசுறது ஆண்டவர் உண்டாக்கின ப்ராஸ்பெரிட்டி. எப்படி செக்ஸ்ங்கிற ஒரு காரியத்த ஆண்டவர் உண்டாக்குனாரு, வொர்ஷிப்ங்கிறத ஆண்டவர் உண்டாக்குனது. அதே மாரி தான் ப்ராஸ்பெரிட்டியும். அது நாளடைவில என்ன ஆயிட்டு, அந்த நன்மை, தீமை அறிகிற பழத்த அவங்க சாப்பிட்டதுனால, அந்த அறிவின் மூலமா அவங்க என்ன பண்ட்டாங்க, அது எல்லாமே கரப்டடா மாறிட்டு. ஸோ, அத நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்டோர் பண்ணணும். ஸோ, அதுக்கூடிய ஒரு ரெஸ்டோர் ப்ராசஸ் தான் இது. ஸோ, அதில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அறிகிற அறிவுக்குள்ள நம்ம போக வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதில முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான், அந்த வறுமைங்கிறது வந்து மரணத்துக்கு ஏதுவா இருக்குது. ஸோ, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது எல்லாம் பாவம் தான். ஸோ, அப்படி நம்ம இந்தியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வறுமையால வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 பேர் கிட்ட இறக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். 10,000 பேர் இறக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 30 பேர் வறுமையால கடன் எல்லாம் சேர்ந்து நம்ம கடனால நெறைய பேர் இருக்காங்க. சாப்பிட முடியாம நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, அப்படி இறக்குறதுன்னா, ஒரு நாளைக்கு 30 பேர் கிட்ட என்ன பண்றாங்க, இந்த மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வறுமை, இந்த ப அவங்க கிட்ட பொருளாதாரத்தில ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் ஒரு நாளைக்கு 30 பேர் என்ன பண்றாங்க, இந்தியால மட்டும் நான் சொல்றேன். உலகம் ஃபுல்லா வந்து லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதில இந்தியால மட்டும் அ ஒரு 30 பேர் இறக்குறாங்க. வருஷத்துக்கு 10,000 பேரு. அ இது வந்து இறக்குற கவுண்ட் மட்டும் தான். இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அ ஒரு நாளைக்கு இந்தியால 20,00,00,000 பேர் வந்து நைட்டு வந்து பசியினால தூங்குறாங்க. அதாவது அவங்கள்ட்ட சாப்பாடு இல்லாம நைட் அவங்க தூங்க போறதே பசியினால 20,00,00,000 பேர் என்ன பண்றாங்க, இந்த வறுமையினால கஷ்டப்பட்டுட்டு சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. ஸோ சபை வந்து இந்த நேரத்திலயாவது கண்டிப்பா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ப்ராஸ்பர் ஆக வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஸ்பெரிட்டி இது வந்து இந்த பொருளாதார மறுசீரமைப்பு கான்ஃபரன்ஸோட நோக்கம். ஏன் இத நம்ம ஆரம்பிச்சோம்னா, இத நம்ம ஏன் இந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும்? இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வர வேண்டிய முக்கியமான நோக்கம் என்னன்னா, பீப்பிள்க்கு நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ, நம்ம வந்து சும்மா போய் சர்வ் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி நமக்கு வேணும். ஸோ, இப்போ உங்களுக்கு அதுக்கான நோக்கம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு வந்து நம்ம ஏன் வந்து ப்ராஸ்பர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம நம்ம மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். சுத்தி இருக்கிறவருக்கு வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறதுக்காக இல்ல. நம்ம வளரும்போது சுத்தி இருக்கிறவங்களும் சேர்ந்து வளர்றதுக்காக தான் அவங்க லைஃப்பும் என்ன பண்ணும், எம்பவர் பண்ணி மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸோட ஒரு நோக்கமா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா, மனுஷங்களோட அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து உணவு, சாப்பாடு, உடை, இருப்பிடம். அதாவது வீடு. இந்த 3 வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியான ஒரு தேவையா இருக்குது. ஸோ, அந்த தேவைக்கெல்லாம் என்ன முதல்ல தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு இப்போ எப்படி சொல்ல, அவங்க நல்லா ப்ராஸ்பரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த விஷயங்கள், இந்த தேவைகள் பேசிக் நீடே என்ன பண்ண முடியுது, அட்ரஸ் பண்ண முடியுது. ஸோ, அந்த பேசிக் நீடே இல்லாம இன்னைக்கு நெறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரோட்ல தங்குறாங்க, குடிசையில தங்குறாங்க. சரியான பாதுகாப்பான வீடு இல்ல, சரியான அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. ஸோ, இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்னன்னா, நம்ம வளர்றதன் மூலமா சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், செய்கிறதன் மூலமா இந்த சொசைட்டிய நம்ம வந்து பில்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 20,00,00,000 பேர் வந்து இந்தியால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தை குறித்து நம்ம ரொம்ப 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 அ அத வந்து கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அது வந்து நம்ம மேல விழுந்த ஒரு கடமையா இருக்குது. ஏன்னா, ஆ ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் அது வந்து பாதிக்கிற ஒரு காரியமா மட்டும் இல்லாம, தனிப்பட்ட நபரையும் பாதிக்குது. ஒரு தேசத்தையும் பாதிக்கிற ஒரு காரியமா இருக்குது. இப்ப எகிப்துல வந்து பஞ்சம் வந்துச்சு. இப்ப யோசேப்பு காலத்துல.
ஆண்டவர் வந்து யோசேப்பு அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஒரு ஞானத்தை குடுத்ததுனால, அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு முன்னாடியே எல்லா அறுவடையிலும் 20% சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த தேசத்த போஷிச்சுட்டாரு. ஆனா அதுவே அந்த ஒரு நாலேட்ஜ் இல்லாதவங்க, அந்த ஒரு ப்ராஸ்பர் இல்லாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த தேசமே என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரு மாரி ஷேக் ஆயிருக்கும். ஸோ இந்த அதாவது இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு காரியம், இந்த எக்கானமி அப்படிங்கிறது ஒரு காரியம் வந்து தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது மட்டும் இல்லாம, தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு காரியமும் இருக்குது. தேசத்தையே என்ன பண்ணிடலாம், ஒரு பொருளாதாரத்த நம்ம வீழ்த்துறது மூலமா, ஒரு தேசத்தையே நம்ம அசைக்கலாம். அத வந்து விழ வச்சிடலாம். அந்த மாரி இன்னைக்கு நெறைய நாடுகள் வந்து பொருளாதாரம் வந்து ஷேக் ஆனதுனால, அந்த தேசமே விழுந்திருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பக்கத்திலேயே ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்கால வந்து இடையில என்ன ஆயிட்டு பயங்கரமா 1 கிலோ தக்காளி ரூ. 500 ரேஞ்சுக்கு வந்து வித்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அந்த தேசம் வந்து அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமா ஷேக் ஆயிட்டு, மத்த நாடுகள்லாம் அந்த நாடுகள் மேல என்ன பண்ணிட்டாங்க, ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த பொருளாதாரத்த குறிச்சு நம்ம ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்த எடுக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்கு வந்து இது வந்து இதோட நோக்கம் என்னன்னா, நம்ம மட்டும் உயர்றது இல்ல. நம்ம உயர்றதன் மூலமா மத்த சுத்தி இருக்கிறவங்களும் உயரணும். அதாவது அதுல நம்மளும் ஒரு பார்ட் அவ்வளோதானே தவிர, இது வந்து பொதுவா அ வ எல்லாரும் ஒரு தேசத்தை நம்ம மாத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு வசனம் ஒண்ணு நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாகியும், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ, இந்த இப்போ நான் சொல்ற இந்த ஏன் நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தில உயர்ந்திருக்கணும், நம்ம ப்ராஸ்பரா இருக்கணும், கிங்டம் ப்ராஸ்பரிட்டியோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான நோக்கம். இந்த ஏன்ங்கிற காரியத்தோட அந்த ஏன்ங்கிற கேள்வியோட நோக்கத்தை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். அ நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீங்க நீங்க நற்காரியம் செய்றதுல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உங்ககிட்ட யாராவது வந்து என்ன கேட்டாலும், எப்ப கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், சம்பூரணமாய் நீங்க அத செய்யும்படிக்கு நற்காரியத்துல நீங்க என்ன பண்ணணும், பெருகி இருக்கும்படி கர்த்தருடைய கிருபை வந்து உங்களுக்கு அவர் பெருக செய்ய கர்த்தருக்கு வல்லவரா இருக்கிறார். ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. நம்ம ஏன் வந்து நம்முடைய அதாவது இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டில நம்ம வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மெட்டீரியலிசமா நம்ம பார்க்காம, பொருளாசையுடையவர்களா நம்ம இல்லாம, நம்முடைய இருதயத்த வந்து ஆண்டவருக்கு நேரா நம்ம திருப்பி சரியான விதத்துல அந்த பொருளாதாரத்தை ரெஸ்டோர் பண்றதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அந்த நற்கிரியைகள் செய்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சம்பூரணமா நம்ம இருக்கிறதுக்காக அ இந்த விஷயத்த நம்ம பண்றதுக்காக தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ரெஸ்டோர் பண்ணியே ஆகணும். அது நம்ம மேல விழுந்த ஒரு கடமையா இருக்குது. ஸோ இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து நற்கிரியை பண்றதுக்கு நம்ம வந்து பெலன் உள்ளவர்களா இருக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்து நம்மட்ட கேட்கும்போது, அத அவங்களுக்கு செய்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால அது திராணி உள்ளவர்களா இருக்கும்படி நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராஸ்பரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம பொருளாதாரம் வந்து ரெஸ்டோர் ஆகி இருக்க வேண்டியது கண்டிப்பா அவசியமா இருக்குது. அதுவும் ரட்சிக்கப்பட்ட நாம் வந்து ரெஸ்டோர் ஆக இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா யோசேப்பு பாருங்களேன், யோசேப்பு வந்து ஆண்டவருடைய சத்தத்த கேட்டு அவன் வந்து ஒரு தேசத்தையே ஒரு பஞ்ச காலத்துல என்ன பண்ணியிருக்கிறான், காப்பாத்தியிருக்கிறான். ஸோ ஏன்னா அந்த பொருளாதாரம்ங்கிறதுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஞானத்தை குடுத்திருந்தாரு. ஸோ அதே ஞானம் வந்து நமக்கும் இந்த வரும் நாட்கள்ல இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கமும் அதான். வரும் நாட்கள் வந்து எந்த மாரி போகும்னு நமக்கு தெரியாது. கொரோனா வந்து திடீர்னு வந்துட்டு போச்சு. ஸோ அதே மாரி அடுத்த ஒரு பஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். அதுக்கான ஞானம் நமக்கு வேணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறதுல நம்ம ஏன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஒரு சாட்சி மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி, இந்த பொருளாதாரத்தில நம்ம ரெஸ்டோர் ஆகியிருக்க வேண்டியதோட அவசியம் என்ன? அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். இங்கிலாந்துல 1825ல பிறந்த ஒருத்தங்க பேரு வந்து ஒரு ஒரு லேடி. அவங்க பேரு வந்து சாரா டக்கர். 1825ல அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ இந்த சாரா டக்கர் அப்படிங்கிற இந்த லேடி வந்து நல்லா படிச்சவங்க. அவங்க வந்து இங்கிலாந்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த சாரா டக்கர் அவங்களுடைய சகோதரர் வந்து ஜான் டக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு மிஷனரிக்கு வந்திருக்கிறாரு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறாரு. அவர் வந்து இங்கேருந்து அவருடைய தங்கச்சிக்கு வந்து லெட்டர் போடுவாங்க. அவங்களும் பதிலுக்கு லெட்டர் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜான் டக்கர்ங்கிறது 1825 இன்னையிலேருந்து கரெக்ட்டா 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல இந்தியாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்றாங்க. இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து பயங்கரமான ஒரு புரட்சி. எஜுகேஷன்ல பயங்கரமான ஒரு புரட்சி இருந்தது. ஆண், பெண்ணுன்னு சொல்லி எல்லாரும் படிப்பாங்க. எல்லாருமே நல்ல எஜுகேட்டடா இருந்தாங்க.
ஸோ அப்படி இந்த ஜான் டக்கருங்க வந்து இந்தியால உள்ள பெண்களோட நிலைமைய என்ன பண்றாரு, இங்க இருக்க பெண்கள்லாம் படிக்கிறதுக்கு வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்ட விட்டே பொதுவா வெளிய வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய வீட்டு நிலைமைக்காக அவங்க என்ன பண்றாங்க, சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் ஒரு விஷயம் இல்லவே இல்லன்னு சொல்லி அவங்களுடைய சிஸ்டர்ட்ட அவங்க சொல்றாங்க. லெட்டர் மூலமா அனுப்புனதுக்கப்புறம், அத கேட்ட சாரா டக்கர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அ அதாவது நான் நல்லா படிச்சிருக்கிறேன். சுவிசேஷமே என்னன்னா, உன்ன நேசிக்கிறது போல பிறரை நேசி அப்படிங்கிறது தானே. ஸோ என்ன பண்ணா, அப்ப நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் வந்து குடுத்து, அந்த ஊர்ல நான் ஒரு பெரிய அ ஆண்டவர ப்ரீச் பண்ற விதமா, ஆண்டவருடைய அன்ப வெளிக்காட்டுற விதமா நான் என்ன பண்ண போறேன், அந்த பெண்கள படிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கலெக்ட் பண்ணி ஒரு 24 பவுன் கோல்ட என்ன பண்றாங்க கலெக்ட் பண்ணி அவங்களுடைய சகோதரருக்கு குடுத்த ஜான் டக்கர் அப்படிங்கிற அவருடைய சகோதரருக்கு குடுத்து, நீங்க என்ன பண்ண அங்க பெண்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு சொல்லி முதல்ல எந்த ஊர்னா கடாட்சபுரம் அப்படிங்கிற முதலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவங்க என்ன பண்றாங்க பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காங்க. அவங்க தான் முதல்ல ஒரு அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இங்கிலாந்துல இருக்காங்க. இந்தியால இருக்கிற அ இந்த பெண்களுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, மனதுருகி அவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆயிட்டுன்னா, அ அவங்களுக்கு வந்து சரியான டீச்சர்ஸும் கிடைக்கல. டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. பசங்களும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அந்த ஸ்கூல கொஞ்ச வருஷத்திலேயே அவங்க வந்து கைவிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு, அ அ கைவிட வேண்டிய நிலைமை வந்தனால, அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம். ஆனா அந்த விஷயம் என்ன பண்ணல, அது நடக்கலன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது கூட இருந்து பார்த்த அந்த சாரா டக்கரோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேரு வந்து மரியா, சோஃபியா, ஜோனா அப்படிங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இது ரொம்ப சீரியஸா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் என்னுடைய அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டு சாரா டக்கர் வந்து இத குறிச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இத ஒண்ண மட்டுமே அவங்க லைஃபோட ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு கோலா வச்சு, இதுக்கு மட்டுமே அவங்க ஒர்க் பண்ணி, ஏன்னா அவங்களுமே நெறைய புக்ஸ்லாம் எழுதுவாங்களாம். ஸோ அதுக்கு மட்டுமே அவங்க ஒர்க் பண்ணி, அவங்க மேரேஜ் கூட பண்ணாம, கடைசியா அவங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து அது வந்து மூடப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில அவங்க இறந்ததுனால, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு 268 பவுன் நகைய அவங்க என்ன பண்றாங்க, அ க சுத்தி இருக்கவங்கட்டலாம் கலெக்ட் பண்றாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரே வருஷத்துல திரும்ப அந்த ஜான் டக்கர் அவர் மூலமா பாளையங்கோட்டைக்கு வந்து திருநெல்வேலியில இருக்கிற பாளையங்கோட்டைக்கு வந்து, அங்க ஒரு லேண்ட் வாங்கி சாரா டக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மறுபடியும் நல்லா போச்சு. நெறைய பெண்கள் வந்து வெளியில படிக்க ஆரம்பிச்சாங்க. அ அதுக்கு மூலமா நெறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருந்தது. அந்த ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலா மாறிச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய காலேஜா இருக்கு. திருநெல்வேலியில விமென்ஸ் காலேஜ் அப்டின்னாலே முதல்ல இருக்கிறது அந்த சாரா டக்கர் காலேஜ் தான். ஸோ அந்த சாரா டக்கர் அப்படிங்கிறவங்க வந்து, அ அவங்க முதல்ல என்ன பண்றாங்க, தான் கிட்ட இருக்கிற ஒரு 24 பவுன் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கிங்டம்க்காக அவங்க விதைக்கிறாங்க. இதுதான் வந்து என்னன்னா, அ கி கிங்டம் நான் பொருளாதார சீரமைப்புங்கிறது இதுதான் சொல்றேன். பொருளாதார சீரமைப்புங்கிறது அந்த காலேஜ்ங்கிற பில்டிங் கட்டுறது இல்ல. அங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புறது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நெறைய பெண்கள் வந்து நெறைய லட்சக்கணக்கான பெண்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா நெறையா ப்ராஃபிட் அவங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸே உயர்ந்திருக்கு. இப்போ இத்தனைக்கும் என்னுடைய அக்கா கூட அங்க தான் படிச்சா. இப்போ அவ வந்து அங்க படிச்சு, பேங்க் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு ஒரு பேங்க்ல வேலை பார்த்து மந்த்லி நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அன்னைக்கு சாரா டக்கர் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து தான் கிட்ட இருந்த ஒரு விஷயத்த குடுத்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சது தான் ஒரு காரணம். ஸோ இதுதான் கிங்டம் ப்ராஸ்பெரிட்டியோட ஒரு மெயினான ஒரு 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 குளோரிய மக்களுடைய வாழ்க்கைய எடுத்து கட்டுறதா இருக்கும். வறுமையை, பற்றாக்குறையை நீக்கிறதா இருக்கும். பிசாசு வந்து எல்லாரையும் வெறுக்கிறான். அவன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்ல. எல்லா மனுஷங்களையும் வெறுக்கிறான். ஏன்னா, எல்லா மனுஷங்களுமே ஆண்டவருடைய சாயலும், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவங்க. ஸோ, அவன் பிசாசு எல்லாரையும் வெறுக்கிறதுனால, எல்லாருக்குமே அவன் வறுமைய குடுக்கான். ஸோ, இந்த வறுமையும், பற்றாக்குறையும் நம்ம இல்லாம போக்கணும். ஸோ, அதுக்காக தான் இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். ஸோ, இப்ப இந்த ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும். இதோட நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெறுமனே பில்டிங் மட்டும் கட்டுறது மட்டும் இல்ல. மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. அதுக்காக தான் அந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி. இது நீங்க மட்டும் வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டிங்கிறது மக்களை, இந்த சொசைட்டிய, இந்த தேசத்தை எழுப்பி கட்டுகிற காரியமா இருக்கும். நான் இதுல சொன்ன சாரா டக்கர் அப்படிங்கிறவங்க வந்து வெறும்
ஒரு சின்ன சாம்பிள் தான். திருநெல்வேலியில அவங்க மூலமா நடந்த ஒரு பெரிய ரிஃபர்மேஷன். அது வந்து அவங்க சின்ன ஒரு இதுதான். இதே மாரி நம்ம பார்த்தோம்னா, வில்லியம் கேரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் இந்தியால ஃபர்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லப்போனா மிஷனரீஸ் வந்து இங்கிலாந்துல இருந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்து எடுத்து இங்க கொண்டு வந்து இங்க லேண்ட் வாங்கி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க. இப்போ நானுமே திருநெல்வேலியில தான் நான் இருந்தேன். நான் தான் பாளையங்கோட்டையிலிருந்து நான் வந்து படிச்சதுனால, நான் படிச்ச ஸ்கூல் வந்து அ சென்ட் ஆண்டனீஸ் பிரைமரி ஸ்கூல், சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் ஜான்ஸ் காலேஜ். ஸோ நான் படிச்சது எல்லாமே மிஷனரீஸ் ஆரம்பிச்சு, அவங்க வந்து தன்னை நேசிக்கிறது போல மத்தவங்கள நேசிச்சாங்க. நான் படிச்சிருக்கிறேன். அப்ப இந்தியால இருக்கிற என்னோட சகோதர, சகோதரிகளும் படிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? என்னுடைய என்கிட்ட இருக்கிற ப்ராஸ்பெரிட்டிய நான் என்ன பண்றேன்? இந்த கிங்டம்க்காக நான் விதைக்கிறேன்னு விதைச்சதுனால தான், இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயர்ந்ததுக்கு காரணம், இந்தியாவும் உயர்ந்ததுக்கு காரணம், இந்த தேசமே எழுப்பப்பட்ட காரணம் என்னன்னா, அவங்க போட்ட விதை தான். இந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிற விதை தான். ஸோ அதன் மூலமா தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கமாவும் இருக்குது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளரணும் அப்படிங்கிறது இல்லாம, இது ஒரு தேசத்தை எழுப்பி கட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஏன் அப்படிங்கிற இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராப்ளம். இதில என்ன நமக்கு ப்ராப்ளம்? அ அ இப்போ சொல்லணும் அப்டின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கடன்ல இருக்கிறீங்க, இல்லன்னா வறுமையில இருக்கிறீங்க, இல்லன்னா ஒரு பற்றாக்குறையில இருக்கீங்க, ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உங்க பொருளாதாரத்தில போயிட்டுருக்கு அப்டின்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உடனே எனக்கு சொல்யூஷன் வேணும். நான் வந்து உடனே பயங்கர ப்ராஸ்பர் ஆகணும். எனக்கு நெறைய பணம் வேணும் அப்டின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்க. ஆனா, நீங்க சொல்யூஷன தேடுறதுக்கு முன்னாடி, முதல்ல நீங்க எத அட்ரஸ் பண்ணணும்னா, ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா தான், சொல்யூஷனுக்கே போக முடியும். ஸோ ஓகேவா. இவ்வளோ நேரம் நம்ம ஏன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணணும். இப்ப ஏன் ஏன் இத நான் சொல்றேன்னா, நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன் தான் பிரச்சனை நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்ல. பொருளாதாரத்தை குறித்த வெளிச்சம் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இருதயம் தான் பிரச்சனையா இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து 10,000 சேலரி வாங்குறான். ஆனா, அவன் வந்து என்ன நெனைக்கிறான்னா, மத்தவங்கள மாரி நானும் கார்ல போணும், பைக்ல போணும், எனக்கு வந்து ஐஃபோன் இருக்குன்னு சொல்லி, அவன் கிட்ட இருக்கிற 10,000 வச்சு அ ஐஃபோன் வாங்குறான். ஒரு 8,000க்கு மாசம் இஎம்ஐ போகுற மாரி ஒரு ஐஃபோன் வாங்குறான்னா, இங்க பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அவன் கடன்ல விழுந்ததுக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை வந்து கடன் கிடையாது. பிரச்சனை வந்து இருதயம். ஸோ நம்ம வந்து ப்ராஸ்பெரிட்டி வேணுமா? வேணும். அது சொல்யூஷன் தான். ஆனா ப்ராஸ்பெரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய இருதயத்தில இருக்குது. நம்மளுடைய இருதயம் வந்து ட்விஸ்டடா இருக்குது. நம்ம இருதயம் வந்து ஆதாம் வந்து அந்த நன்மை, தீமை அறிகிற பழத்த புசிச்சதுனால, அந்த அறிவுல பங்கு பெற்றதுனால, நம்ம இருதயம் வந்து எப்படி ஆயிட்டுன்னா, திருக்குள்ளதும் கேடுள்ளதும் ஆயிட்டு. ஸோ யார பார்த்தாலும் பொறாமைப்படுறது, யார பார்த்தாலும் கோவப்படுறது, இல்லன்னா மத்தவங்க பொருள பார்த்து இச்சிக்கிறதுன்னு சொல்லி நெறைய இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் சுபாவங்கள்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாவர்ட்டி, பற்றாக்குறை, கடன் அப்படிங்கிற காரியத்துல இருக்கிறோம். அ அது வந்து இத நான் உங்கள கண்டெம் பண்றதுக்காக சொல்லல. ஏன்னா நானுமே கடன் வாங்கியிருக்கேன், கடன்ல இருந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்கள கண்டெம் பண்றதுக்காக சொல்லல. நம்ம ப்ராப்ளத்த முதல்ல என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். ஓகே, இப்படி ஒரு ப்ராப்ளம் எனக்குள்ள இருக்குது போல. அப்ப நான் என்ன பண்றேன், அத சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இது வந்து நீங்க வேணும்னு பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, "நான் நெனைக்கிற நன்மைய என்னால பண்ண முடியல. ஆனா நான் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிற தீமைய நான் பண்ணிட்டு இருக்கிறேன்." ஸோ இன்டர்னலா நம்மளுடைய டிஎன்ஏ லெவல்ல நம்மளுடைய நரேட்டிவ் அ ஆதாம்ல இருந்து நம்ம வந்து நம்ம ஜெனரேஷன் லெவல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, ரிப்பீட்டடா நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய மூதாதையர்களோட அந்த அவங்களுடைய நினைவுகளா இருக்கலாம், இல்லன்னா அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னா இருக்கலாம், அவங்களுடைய சுபாவங்களா இருக்கலாம். அத நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது நம்ம நம்ம விரும்பலனாலும் அந்த விஷயத்த நம்ம பண்றோம். நம்ம விரும்பலனாலும் நம்ம பாவர்ட்டில இருக்கோம். நம்ம விரும்பலனாலும் நம்ம கடன் வாங்குறோம். நம்ம விரும்பலனாலும் நம்ம பற்றாக்குறையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள் நம்ம இருக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேன். இப்ப நான் வந்து கடன் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா நான் கடன்ல இருந்தேன். ஏன் அப்படின்னா, எங்க அப்பாவுடைய சுபாவம் என்னன்னா, எங்க அப்பா நெறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ எங்க அப்பா கடன் வாங்கி அந்த பேட்டர்ன் ஆயிட்டுனா, அது எனக்குள்ளேயும் நான் விரும்பலனாலும் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்ன நான் உடைக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நான் நெனச்சாலே, எனக்கு என்னதான் வருது? கடன்ல தான் நான் வாங்கணுமோ? ஸோ திரும்ப திரும்ப நான் கடன்ல விழுறதுன்னு சொல்லி நான் கடன்லயே தான் நான் விழுந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு டைம்ல நான் என்ன பண்ணேன்? முடிவு பண்ணேன். இல்ல இந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு பேட்டர்னா
என் லைஃப்ல ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டுருக்கு. இத நான் என்ன பண்ண போறேன்? பிரேக் பண்ண போறேன். எனக்குள்ளேருந்து வர்ற அந்த தாட்ட நான் என்ன பண்ண போறேன்? பிரேக் பண்ண போறேன்னு சொல்லி தான் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பேர்ட்டன நமக்குள்ளேருந்து வர பழைய சுபாவங்கள, நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்து வர அந்த சுபாவங்கள நம்ம அத நம்ம ஒழிச்சா தான், அந்த ப்ராப்ளத்த நம்ம அட்ரஸ் பண்ணா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி நம்மளால என்ன பண்ண முடியும்? முழுசா சுதந்தரிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க இன்னைக்கு வந்து 10,000 சம்பளம் நீங்க வாங்குறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரூ. 5,00,000 என்ன இருக்கு? உங்க இன்கம் வந்து 10,000 ஆனா கடன் வந்து 5,00,000 இருக்குன்னா, நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி குடுக்குறாருன்னா, ஒரு 10,00,000 குடுக்குறாருன்னா, உங்க கடன் வந்து 5,00,00,000 இருக்கும். ஸோ, உங்க சுபாவத்த மாத்துற வரைக்கும் உங்க இருதயத்தில இருக்கிற அந்த ப்ராப்ளத்த மாத்தாத வரைக்கும் என்ன பண்ண முடியாது? உங்களால ஆண்டவர் குடுக்குற ப்ராஸ்பெரிட்டிய உங்களால முழுசா அத சுதந்தரிக்க முடியாது. ஆண்டவரும் குடுக்க மாட்டாரு. ஏன்னா, உங்கள அந்த விஷயமே உங்கள வந்து அமிக்கிரும். அதாவது நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைய விட நீங்க நெறைய கடன் வாங்குனீங்கன்னா, ஆண்டவர் நெறைய காசு குடுக்கும்போது, அதுக்கேத்த மாரி இன்னும் அதிகமா தான் கடன் வாங்குவீங்க. ஸோ, முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்தில இருக்கிற இந்த தேவையில்லாத சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல களைந்து போடணும். ஸோ வந்து நம்ம ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளையும், நமக்குள்ள இருந்து வர எமோஷன்ஸையும், நமக்குள்ள இருந்து வர பழைய சுபாவங்களையும் நம்ம களைந்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் மாறணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள மட்டும் குறிச்சு யோசிக்காம, நம்ம மத்தவங்களும் குறிச்சு யோசிப்போம். ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி நம்ம வந்து நம்ம வந்து ஒரு டிவைன் போர்ட்டலா இருந்து நமக்குள்ள இருந்து ஜீவ நதி மத்தவங்களுக்குள்ள பாயறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏன் அப்படிங்கிறத பார்த்ததுனால, அதோடைய நோக்கம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதோட தெளிவுபடுத்த முடிஞ்சுச்சு. அதே மாரி இப்போ வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற என்ன பார்த்தோம். ஸோ ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய இருதயம் தான். நம்ம இருதயத்தில வந்து வர்ற சிந்தனைகள், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, "உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேங்கிறாரு." ஸோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம இருதயத்தின் நினைவுகள் வந்து ஆண்டவரோட இணைஞ்சிருக்குது. கரெக்ட்டா அது இணைஞ்சிருக்குன்னா, ஆண்டவர் என்ன டிசைன் படி இந்த ப்ராஸ்பெரிட்டி கிரியேட் பண்ணியிருந்தாரோ, உண்டாக்கியிருந்தாரோ, அதன்படி நம்ம கரெக்ட்டா மூவ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, நம்ம அந்த பொருளாசையில விழுந்துருவோம். ஸோ நம்ம பொருளாசையில விழக்கூடாது அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா, நம்மளுக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணுது, அந்த ஜீவ தண்ணீர் வெளில வர்றதுனால, நம்ம இருதயத்த தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்ட்டா டியூன் பண்ணணும். அத நம்ம டியூன் பண்றது மூலமா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து, நீங்க வந்து ஒரு வறுமையில இருக்கலாம், கடன்ல இருக்கலாம். பற்றாக்குறை இந்த மாரி இந்த விஷயத்துல நீங்க இருக்கும்போது, வறுமை வந்து உங்கள வந்து பயங்கரமா அ சூழ்ந்து கொண்டு இருக்கு அப்டின்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, அ ஆண்டவர் வந்து நம்மள உன்னதத்திலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் நம்ம ஏன் வந்து என் வாழ்க்கை வந்து இன்னும் மோசமான நிலைமையில இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது இதுக்கு தான் காரணம். நம்மளுடைய இருதயம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்ல மாடியில டேங்க் இருக்கு. டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குது. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? பைப்ப தொறக்குறீங்க, வரமாட்டேங்குது. நீங்க இது வந்து எப்படின்னா, ஆண்டவர் உன்னதத்தில எல்லா ஆசீர்வாதத்திலும் நம்மள ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆனா, நம்ம இங்கருந்து என்ன பண்றோம்? இயேசுவின் நாமத்தில நான் இத கேட்கிறேன், இயேசு நாமத்தில அத கேட்கிறேன். இந்த வறுமை போகட்டும், அது போகட்டும், இது போகட்டும் நம்ம என்ன பண்றோம்? 1008 ஜெபம் பண்றோம். என்னதான் அந்த டேப்ப தொறந்தாலும் தண்ணி வரமாட்டேங்குது. ஆனா, மேல தண்ணி இருக்கு. ஏன்னா, இந்த 2க்கும் நடுவுல அந்த பைப் லைன்ல என்ன இருக்கு? ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு வந்து அடைச்சிருக்கு. அந்த வால்வு தான் நம்மளோட இருதயம். நம்ம இருதயம் வந்து நெறைய தேவையில்லாத காரியங்கள சுமந்து கொண்டு இருக்குது. ஒரு பிரஷர்ல இருக்கு. அந்த பிரஷர்ல இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் குடுத்திருக்க இந்த ஜீவ ஊற்று என்ன பண்ணாது? வெளில வர அந்த பிரஷர் தான் என்னன்னா, பொறாமையா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம், இச்சை மத்தவங்க பொருள பார்த்து இச்சைப்படுறதா இருக்கலாம், இல்லன்னா பொருளாசையா இருக்கலாம், இல்ல இந்த வன்கண் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிற அந்த ஒரு விஷயத்து மேல பயங்கர ஒரு பிரயாசப்படுற விஷயமா இருக்கலாம். ஸோ, அந்த வால்வ மட்டும் நம்ம கரெக்ட்டா தொறந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கும். டேங்க்லேருந்து டேப்புக்கு வர்ற ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்ல, நம்ம வந்து வால்வ அடைச்சு வச்சிருக்கோம்னா, தண்ணி வராது. ஸோ, இன்னைக்கு நெறைய பேர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி தான் இருக்கிறோம். டேங்க் நெறைய தண்ணி இருக்குது. ஆனா டேப்ப தொறக்கோம், டேப்லேருந்து தண்ணி வரமாட்டேங்கி, தண்ணி இல்லாம தண்ணி குடிக்காம, பல நாள் தண்ணி குடிக்காம சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். முறுமுறுக்கிறோம். இல்லன்னா என்ன பண்றோம்னா, பக்கத்து வீட்ல போய் தண்ணி கேட்கிறோம், இவங்ககிட்ட போய் தண்ணி கேட்கிறோம், அவங்ககிட்ட போய் தண்ணி கேட்கிறோம்னு சொல்லி இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது. ஆண்டவர் உன்னதத்திலே சகலவித ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா, நம்ம இருதயத்தை கரெக்ட்டா அவருக்கு நேரா பொசிஷன் பண்ணாம இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, ஆண்டவர குறிச்சு முறுமுறுக்கிறோம். "ஏன் ஆண்டவரே எனக்கு நெறைய நைட்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாலும் வரமாட்டேங்கி. பணம் வரமாட்டேங்கி, கடன் அடைய மாட்டேங்கி, பற்றாக்குறை போக மாட்டேங்கி, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குன்னு" சொல்லி இருக்கிறோம். அ ப ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா, பக்கத்துல போய் கடன் வாங்குவோம். வட்டிக்கு வாங்குவோம். இல்லன்னா ஏதாவது பேங்க்ல போய் லோனுக்கு வாங்குவோம். இப்படி சொல்லி என்ன பண்ணிட்டுருக்கோம், மத்த இடத்துலலாம் போய் தேடிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா, நம்மளுடைய இருதயத்தில இருக்கு. ஆண்டவர் நம்மள எல்லாத்துலயும் நம்மள ஆசீர்வதிச்சுட்டாரு. நம்மளுடைய இருதயத்தை
ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்பும்போது, அவர் நம்ம இருதயத்தை அவர் வந்து அவருடைய சாயலும், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறாரு. ஸோ, அவருடைய சாயலுக்கு நேரா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்த மாத்தணும். நம்முடைய சுபாவத்தை மாத்தணும். அப்படி மாத்தும்போது என்ன பண்ணும்னா, அவருக்குள்ள இருந்து அந்த ப்ராஸ்பெரிட்டி ஃப்ளோங்கிறது அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள வரும். அப்படி இல்லாம நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளும், பழைய சுபாவங்களையும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணாது? நமக்குள்ள அந்த ஃப்ளோ வராது. ஸோ, எப்படிதான் இந்த சுபாவத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா, அ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ நான் வந்து எ எங்க அப்பா நான் சொன்ன மாரி எங்க அப்பா நெறைய கடன் வாங்கியிருந்ததுனால, அந்த பேட்டர்ன் எனக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ, அத எப்படி நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங். நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன். எனக்குள்ள இருந்து ஒருத்தன் கார் ஓட்டுறான்னா, அந்த கார் ஓட்டுறான், இல்ல வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பொறாமை வருதுன்னா, அது ஒரு நெகட்டிவ் காரியமா இருக்குது. அது என்ன பண்ணக்கூடாது, அத நீக்கி போடணும்னா, அது ஆண்டவர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்குள்ளேருந்து இப்படி ஒரு சிந்தனை வருது. எனக்குள்ளேருந்து இப்படி ஒரு பொறாமை சிந்தனை வருது. ஏன் எனக்குள்ளேருந்து இப்படி வருது? ஏன் நான் வந்து நான் மத்தவங்கள பார்த்து நான் இச்சிக்கிறேன்? ஏன் வந்து நான் உங்கள நம்பாம நான் கடன் வாங்க ஓடுறேன்? அப்படின்னு சொல்லி, நமக்குள்ள இருந்து வர அந்த ஒவ்வொரு எமோஷனுமே என்ன பண்ணும், அந்த இருதயத்திலருந்து வர எமோஷன ஆண்டவர்ட்ட போயிட்டு அவருடைய சமூகத்தில நம்ம கேட்க என்ன பண்ணும்னா, அது நமக்குள்ள ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நெகட்டிவான காரியத்தில நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டு, நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நமக்கு ஏற்பட்ட காயங்களா இருக்கலாம், பழைய சுபாவங்களா இருக்கலாம். அது நமக்குள்ளேருந்து என்ன பண்ணும், முற்றிலும் நீங்கி, அவருடைய சித்தத்துக்கு நேராய், அவருடைய இருதயத்துக்கு நேரா நம்ம இருதயம் வந்து டியூன் ஆகும். இப்போ நான் சொன்னது வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஜெனரேஷன் மூலமா இந்த மாரி விஷயங்கள் கேரி பண்ணி வருவாங்க. அப்படி இல்லன்னா, சின்ன வயசுலருந்து அவங்க கேட்டு கிடைக்காத விஷயமா இருக்கலாம். இல்லன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட பணத்தின் மூலமா ஏற்பட்ட அவமானங்கள் நிமித்தமா வந்த காயங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாரி காயங்களும் என்ன பண்ணா, அவங்கள அடுத்து ப்ராஸ்பர் விடாம, அவங்களுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸே தூண்டிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது. உங்களுக்கு சின்ன வயசுல நெறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க கேட்ட எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா, அத போய் என்ன பண்ணுங்க, அந்த எமோஷன்ஸ ஆண்டவர் சமூகத்தில போய் கன்ஃபஸ் பண்ணுங்க. அத அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ளருந்து இந்த மாரி வருதுப்பா. எனக்கு இந்த மாரி எமோஷன்ஸ் வருது. நான் ஏன் மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறேன்? இல்லன்னா சின்ன வயசுல எனக்கு இந்த மாரி நடந்துட்டுன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவர் சமூகத்தில ஊத்தும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த சுபாவங்களா இருக்கலாம், அந்த நினைவுகளா இருக்கலாம், அந்த காயங்களாம் இருக்கலாம். அது எல்லாம் ப்ராசஸ் ஆயி உங்கள விட்டு வெளிய போயிரும். ஸோ ஆண்டவர்ட்ட சிலுவையில அத என்ன பண்ணுங்க, ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களுடைய இருதயத்த ஹீல் பண்ணுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இருதயம் ஹீல் ஆயிட்டுனா, ஆண்டவரோட உங்க இருதயம் இணஞ்சிரும். அந்த ஆண்டவருடைய ப்ராஸ்பெரிட்டி என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். எப்படி வந்து அந்த பைப்ல இருக்கிற வால்வ நம்ம சரியா திருப்பி வைக்கும்போது டேப்ல வாட்டர் வர மாரி உங்க லைஃப் என்ன பண்ணும், ப்ராஸ்பர் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ப்ராஸ்பர் வந்து உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இல்லாம, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணும், அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அ இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் என்ன பண்றாரு, ப்ரீச் பண்றாரு. ஸோ சாப்பாடு இல்லாம அவங்க போனா வழியில செத்துருவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சீஷன் வந்து சொன்னோனே, ஒரே ஒரு சின்ன பையன் கையில இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனையும் அவன் குடுக்குறான். ஸோ அவன் குடுக்கும்போது தான் என்ன பண்ணுதுன்னா, அது அவனுக்கு மட்டும் பிரயோஜனமா இல்லாம, அங்க இருந்த 5000 பேருக்கும் என்ன பண்ணுது, அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. ஸோ அதே மாரி ஆண்டவர் உங்களுக்கு குடுக்குற ப்ராஸ்பெரிட்டி வந்து உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இல்லாம, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸோ இந்த இருதயம் அப்படிங்கிற ஒரு காரியத்த பத்தி பைபிள்ல ஒரு பேராபிள் இருக்கு. அந்த பேராபிள் மட்டும் நம்ம படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கான்ஃபரன்ஸ நம்ம முடிச்சுருவோம். மத்தேயு 13வது அதிகாரம். மத்தேயு 13வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப் புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ இந்த வசனத்தின் மூலமா இந்த இந்த பொருளாதாரத்த பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது விதை அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு யூனிவர்சல், அது எப்படி சொல்ல? அது ஒரு யூனிவர்சல் விதைங்கிறது ஒரு யூனிவர்சல் லா மாரி. அது வந்து இந்த இடத்துல ஆண்டவர் வந்து வார்த்தைய குறிச்சு பேசுறாரு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன்னா, ப்ராஸ்பெரிட்டிய பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ
சில விதை வந்து என்ன பண்ணுது, ரோட்டு வழி அருகே விழுந்துருது. ஸோ அந்த வழி அருகே விழுந்துற போன அது என்ன பண்ணுது, பறவை வந்து அத தூக்கிட்டு போகுது. சிலது வந்து கற்பாறை நடுவுல விழுந்ததுனால, அது வந்து அந்த விதை வந்து வேர் விட முடியாம அது என்ன பண்ணிருது, அது வெயில்ல வெந்து போயிருது. அப்புறம் சிலது வந்து மு நெட் அ முட்செடியினால நெருக்கி போடுது. முட்செடிக்குள்ள விழுந்தது. வளரும்போது முட்செடி நெருக்கி போட்டதுனால அது என்ன ஆயிருது, அது வளர முடியாம போயிருது. ஸோ இந்த மாதிரி தான் நெறைய நேரத்தில நம்மளோட லைஃப்ல வந்து இது வந்து ஒரு பழைய சுபாவங்கள் மாரி. நம்ம வந்து அ ப்ராஸ்பெரிட்டில ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைப்போம். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனைப்போம். அது லாஸ் ஆயிரும். அ சில சில நேரத்தில ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைப்போம். அது வந்து கொஞ்ச நாள் நல்லா வர்ற மாரி இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஒண்ணுமில்லாம போயிரும். எப்படி வந்து அந்த கற்பாறையில வந்த மாரி விழுந்துரும். ஸோ சில இது வந்து நம்ம இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு சீட்டு போடுறோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணாங்க அத ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாரி தான் இதுவும். ஆனா, அ இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, இந்த நல்ல நிலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அ 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும், உணருகிறவனுமாயிருந்து 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் தருவான். ஸோ இந்த இடத்துல அந்த நிலம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்க்கும்போது, அந்த நிலம்ங்கிறது நம்மளுடைய இருதயம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் இருதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இருதயம் வந்து கரெக்ட்டா ஆண்டவரோட பொசிஷன் ஆயிருக்கும். அப்படி ஆண்டவரோட நம்ம இருதயம் வந்து பொசிஷன் ஆயிருக்கும்போது, நம்முடைய நினைவுகள் சரியாக இருக்கும்போது, நம்முடைய சுபாவங்கள் சரியா இருக்கும்போது, நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 30ஆகவும், 60ஆகவும், 100ஆகவும் என்ன பண்ணும்? பலன் கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு அது 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 குடுக்குறது மட்டும் தான் அதுக்கு வாய்ப்புள்ளதா இருக்கும். அத வந்து எந்த பறவையும் எடுத்துட்டு போவாது. அது வந்து வெயில்னால வேர் விடாம தீந்து போகவும் செய்யாது. அ எந்த ஒரு உலகத்துக்காரையும் நெருக்காது. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து பலவிதமான காயத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம். பலவித சுபாவத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். நீங்களே அதுலருந்து வெளிய வரணும்னு நெனச்சு அது இன்னும் வெளில வர முடியாம இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அத மாத்துவாரு. ஏன்னா சிலுவையில அதுக்கான கிரயத்த அவர் குடுத்துட்டாரு. ஆ ஸோ உங்க இதயத்த என்ன பண்ணுங்க? நல்ல நிலமா மாத்துங்க. பழைய சுபாவங்கள்லாம் ஒழித்து போடுங்க. நான் சொன்ன மாரி ஆண்டவர்ட்ட போயிட்டு அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வர்ற எமோஷன்ஸ்லாம் நீங்க ஆண்டவர்ட்ட ஷேர் பண்ண இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்க இருதயத்தை கழுவுறேன்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ண உங்க இருதயம் வந்து சுத்திகரிக்கப்படும். அது ஒரு நல்ல நிலமா மாறும். கண்டிப்பா அதுல விழுற ஒவ்வொரு ப்ராஸ்பெரிட்டியும் அது என்ன பண்ணும்? பெருகும். கடைசியா நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அதாவது நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஸோ இந்த வசனம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சு நிக்கிற ஒரு அச்சாரமா இருக்குது. நம்ம வந்து ஐசுவரன் ஆயிட்டோம். அவர் நிமித்தம் தரித்திரர் ஆனார்னா, அவர் நிமித்தம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஐசுவரியவானாய் மாறிட்டோம். ஸோ இந்த வசனத்த நீங்க என்ன பண்ணுங்க? பிடிச்சு ஸ்ட்ராங்கா நில்லுங்க. நீங்க ஐசுவரியவானா மாறிட்டீங்க. ஸோ அப்படி ஐசுவரியனா இருந்தும் இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில அதெல்லாம் கிரியை செய்யலன்னா, நம்முடைய இருதயம் தான் அதுக்கு காரணமா இருக்குது. ஸோ அப்ப இருதயத்த என்ன பண்ணுங்க? அ ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்க. நீங்க அத ஆண்டவருக்கு நேரா நீங்க டியூன் பண்ணும்போது, உங்களுக்குள்ள இருந்து ஜீவன நதிகள் புறப்படும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஃபர்ஸ்ட் இந்த இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம 2 விஷயம் முக்கியமா பார்த்தோம். ஒண்ணு ஏன்? நம்ம ப்ராஸ்பரா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நம்ம ப்ராஸ்பரா இருக்கிற காரணம் வந்து நம்ம வந்து எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம் நற்கிரியை பண்றதுல சம்பூரணமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம வந்து நமக்கு இந்த ஐஸ்வர்யம் தேவையா இருக்குது. நம்ம ஐஸ்வர்யன் ஆகுறது நிமித்தம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும், நம்ம தேசமும் என்ன பண்ணும்? அது வளரும். ஸோ அது வந்து பலப்படும். அதுக்காக நம்ம வந்து ஐஸ்வர்யமாகணும். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னொன்னு ப்ராப்ளம். சொல்யூஷன நம்ம தேடுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கணும். ஸோ ப்ராப்ளத்த இன்னைக்கு போய் அட்ரஸ் பண்ணுங்க. பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் ஏன் இன்னும் இந்த கடன்ல இருக்கிறேன்? நான் ஏன் வந்து எனக்குள்ள ஏன் இந்த மாரி சுபாவங்கள் இருக்குது? நான் ஏன் திரும்ப திரும்ப கடன்ல விழுந்துட்டே இருக்கேன்? ஏன் பற்றாக்குறையில விழுந்துட்டே இருக்கிறேன்? என்னால ஏன் வந்து ப்ராஸ்பர் ஆக முடியல? இந்த இடத்துக்குள்ளே நான் ஏன் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? அந்த ப்ராப்ளத்த போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருந்து வர எமோஷன்ஸ என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? இதிலிருந்து உங்கள விடுதலை ஆக்கிட்டாரு. அதற்கான வெளிச்சத்தை உங்களுக்கு குடுப்பார். இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை குறித்த வெளிச்சத்தை ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பார். அந்த வெளிச்சத்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை வந்து ஒரு பெருகும். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து பெருக்கத்தின் ஒரு தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து நம்மள பலுகி பெருகறதுக்கு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம அப்படிதான் இருக்கணும். அதுதான் ஆத்தென்டிக் டிசைன். அந்த டிசைன் படி நீங்க இருக்கணும்னு சொல்லி நான் உங்கள வாழ்த்துறேன்.
ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் வர நாட்கள்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 5, 6 கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம பொருளாதாரத்த பத்தி மட்டும் தான் பேசப் போறோம். ஏன்னா இது வந்து தேவையா இருக்குது. ஏன்னா சுத்தி இருக்கிற நெறைய பேர் வந்து எனக்கு ஒரு 10 பிரேயர் ரிக்வெஸ்ட் வருதுன்னா, அதுல ஒரு 8 பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்து பொருளாதாரத்த குறித்து தான் இருக்கு. கடன்ல இருக்கேன் பிரதர், நாளைக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல, பிரேயர் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நெறைய பேர் வாராங்க. ஸோ இதுவே பேசுனது லேட்டு. ஸோ இத வந்து இன்னும் டீட்டெயில்டா நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நம்ம தெளிவா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, இத தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு மெட்டீரியலிசமா மாறிறக்கூடாது. பொருளாசையா மாறிறக்கூடாது. கிங்டம் படி ப்ராஸ்பெரிட்டினா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். இன்னொன்னு இது பணத்தை பற்றி மட்டும் காரியம் அல்ல. ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நம்ம பெருகியிருக்கணும். கோல்டுல இருக்கலாம். கோல்டு, லேண்டு, அ லிவிங் ஸ்டாக்ஸ் ஆடு, மாடு, கோழின்னு சொல்லி எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? பெருகியிருக்கணும். இது பணம் மட்டும் கிடையாது. எல்லாத்துலயும் நம்ம பெருகியிருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். வரும் நாட்களிலும் நீங்க என்ன பண்ணுங்க? கன்டினியூவா இத நீங்க பாருங்க. பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அந்த வெளிச்சத்தில நடங்க. இந்த இந்த மரணத்துக்கு ஏதுவாய் நம்ம நடந்துக்கிற அந்த வறுமையை நம்ம என்ன பண்ணுவோம்? அ ஆண்டவருடைய கிருபையினால அத முற்றிலும் நம்ம வாழ்க்கையில இல்லாம நம்ம அத அழித்து போடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம முடிச்சிடலாம். நன்றி பிதாவே! இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஐஸ்வரியவான்களாகும் படிக்க எங்கள் நிமித்தம் நீங்க தரித்திரர் ஆயிருக்கீங்க. இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அத நாங்க நம்புறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அத பண்ணிட்டீங்க. இன்னும் நாங்க அத ரிசீவ் பண்ணல. எங்களுடைய இருதயத்தில இருக்கிற அந்த ப்ராப்ளத்த நீங்க எங்களுக்குள்ள அட்ரஸ் பண்ணுங்க. அந்த காயத்த எங்கிட்ட இருந்து குணமாக்குங்க. எங்களுக்கு ஃபினான்ஷியலா ஏற்பட்ட காயத்தை குணமாக்குங்க. ஃபினான்ஷியலா ஏற்பட்ட அவமானங்களை எங்கிட்ட இருந்து நீக்கி போடுங்க. ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பற்றாக்குறையினால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால் அது சுகமாகட்டும். எல்லா பழைய சுபாவங்களும், ஜெனரேஷன் மூலமா வந்த எல்லா சுபாவங்களும், கடன் வாங்குற பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்த நான் தெளிக்கிறேன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் டெப்ட்ட நான் ரிபியூக் பண்றேன். இந்த பாவர்ட்டி ஸ்பிரிட்ட நான் ரிபியூக் பண்றேன். இந்த லேக்னஸ் ஸ்பிரிட்ட நான் ரிபியூக் பண்றேன். இயேசுவின் ரத்தத்த நான் தெளிக்கிறேன். இத பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த கடனை நாங்கள் கட்டுகிறோம்ப்பா. அவைகள நாங்க கட்டுகிறோம். இந்த மலையை பார்த்து நாங்க பெயர்ந்து போய் சமுத்திரத்தில விழும்னு சொல்லுவோம். எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி, அது எங்கள் முன்னாடி நிக்க முடியாது. அதை நாங்க அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம். அத நாங்க ரிபியூக் பண்றோம். இந்த கடனை இனிமே எங்க வாழ்க்கையில நாங்க அக்காமடேட் பண்ண மாட்டோம். கடன் எங்களுக்குரியது அல்ல. பற்றாக்குறை எங்களுக்குரியதல்ல. பாவர்ட்டி எங்களுக்குரியதல்ல. இவைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கி போவதாக. கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி எங்க வாழ்க்கையில நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்களுடைய வாழ்க்கையில கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி நான் டிக்ளேர் பண்றேன். கிங்டம் ப்ராஸ்பெரிட்டி கம். ராஜ்யத்தின் செழிப்பு உண்டாகட்டும். தேசத்தை மறுரூபமாக்கக்கூடிய செழிப்பு உண்டாகட்டும். தேங்க் யூ ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்த ஆவியே, எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இந்த கடன், இந்த அசுத்த ஆவிகளையும் நீங்க நீக்கும்படி நீங்க அத என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஒரு டிவைன் என்ஃபோர்ஸ்மென்ட் நடக்கட்டும். அவைகளை அப்புறப்படுத்துங்க. இத நாங்க டிக்ளேர் பண்றோம். இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷாலோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா உங்க ஃபேமிலி யாராவது கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும்னு சொல்லி நம்புறேன். அ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஷாலோம்.